மகளிர் ஆணையத்துல விசாரணை முடிஞ்சோடனே ஜாய் கிறிசல்டா பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, அவர் என்ன லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பான்னு ஒத்துக்கிட்டாருன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் உள்ளவே இருக்குது. உமன்ஸ் கமிஷனர் அந்த மேடம் கிட்டே வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்பாடா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இங்க தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ற சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தி நான் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். ஜாய் கிறிசல்டா என் பணத்துக்காக தான் என் மேல அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கல்யாணம் அவங்கள பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனா என்னோட விருப்பத்தோட கிடையாது. ஜாய் கிறிசல்டா கூட இருக்கும்போது நெருக்கமான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியேற்றுவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக பண்ணிட்டான்னு சொல்றாரு. சரி, ஓகே, ஏதாவது ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நிறமாச கர்ப்பிணியா இருந்த ஜாய் கிறிசல்டாக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கு மாதம்பட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒருவேளை என்னோட குழந்தை நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் டைம் நான் வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன், எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வேண்டாம், அது என்னோட குழந்தைன்னு எனக்கு தெரியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வெளியே வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல. சரி, ஓகே, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்.